இந்த எபிசோட்ல எத பத்தி தெரிஞ்சுக்க போறோம்? ட்ரபிள் ஷூட் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இருங்க பாய். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைனக்ஸ் மாஸ்டர்ஸ் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்டினியூஸா போட்டுக்கிட்டு வரும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 எபிசோட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா போட்டு முடிச்சிருக்கோம். ஸோ அதில பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பத்தி பேசியிருப்போம். எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றதுன்னு எல்லாத்தையும் மொதற்கொண்டு பார்த்தீங்கன்னா அந்த 12 எபிசோட்ல நம்ம பேசியிருப்போம். ஸோ அத நீங்க பார்க்காம வந்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஃப்ளோ அமையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா ஒரு ஜாபுக்கு போக சொல்ல எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு இந்த ஒரு கமெண்ட்ஸ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ். ஸோ மறக்காம மெயினா முழுசா பாருங்க. வீடியோவோட லென்த் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாரும் அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோவோட லென்த் அதிகமா இருக்கு, ஸ்கிப் பண்ணி பார்க்கலாமே, டியூரேஷன் 2xல வச்சு பார்க்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கவே பார்க்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கமெண்ட்டை பற்றி பார்க்க போறோம்னா பிங்க் PING இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கமெண்ட் என்னென்னா நமக்கும் லினக்ஸுக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது, நடுவில் பார்த்தோன்னா இந்த இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது. அதாவது பார்த்தோன்னா என்னென்னா இந்த கீபோர்டு CLI ஒரு நார்மல் ஹியூமன், அதாவது பார்த்தோன்னா ஒரு நார்மல் மனுஷன். ஸோ நம்மளே எக்ஸாம்பிளாக எடுத்துங்க. அவங்களும் நம்ம இப்போ எது கூட கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த லைனக்ஸ் கூட. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற கனெக்டிவிட்டி தான் ஸோ இந்த பிங்க் கமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா இதவே நான் இன்டர்நெட்டாக செக் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ நான் பிங்கை கொடுத்துட்டு google.com நான் கொடுத்துருப்பேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா சரியான மெசேஜே வந்திருக்காது. ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸே இது கிடையாது. ஏன் நான் இப்படி பண்ணேன்னு தெரியுமா? நான் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ஆஃப் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கமெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். இந்த நெட்வொர்க்கிங் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணாலும் சரி, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணாலும் ஒரு ஜாபாக இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்கன்னா ஸோ இதுக்கான இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வேணும். அவசியம் இன்டர்நெட் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா அகைன் இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் பிங்க் கொடுக்குறேன். பிங்க் கொடுத்துட்டு நான் google.com கொடுத்தோன்னே பார்த்தேன் எனக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது நீங்களே பாருங்கள். ஸோ இன்டர்நெட் கொடுக்க சொல்ல நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது, இன்டர்நெட் இல்லாதப்போ நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் இல்லாதப்போ டெம்பரரி ஃபெயிலியர் இன் நேம் பார்த்தா ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதுவே நம்ம இன்டர்நெட் ஆன் பண்ணி விட்டு உடனே பார்த்தா நமக்கு எவ்வளோ இன்புட் வருதுன்னு, அதாவது பார்த்தா அவுட்புட் வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இதுதான் பிங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிங்க்குக்கு ப்ராப்பரான டிஃபைன் என்னென்னா, ஸோ இந்த லைனக்ஸுக்கும் இந்த google.comக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு பிங்க் கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை இன்னும் நான் போட்டு குழப்ப வேணாம்னு நினைக்கிறேன். சரி, புரிஞ்சு வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பார்த்தா கொஞ்சம் நோட்ஸாக எடுத்து வச்சுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எல்லா எபிசோட்டையும் இந்த நோட்ஸ்ன்னு இந்த ஒரு வேர்ட்ஸை பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துலையும் பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டே வருவேன். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இந்த பிங்க் கமெண்ட்டை வச்சு இன்னும் பல விஷயங்களை பார்த்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்லிக்கிட்டே வரேன். நான் பார்த்தீங்கன்னா பிங்க் -C நான் ஸ்பேஸ் கொடுத்து தான் கொடுக்குறேன். அப்படியே பாருங்கள். -C கொடுத்துட்டு நான் 5 கொடுத்துட்டு google.comனு கொடுக்குறேன். எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். சரியான இன்டர்நெட் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அகைன் நான் பார்த்தீங்கன்னா Ctrl+C கொடுத்துட்டு நான் வெளியே வந்துடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப்ரேஷன் உள்ளே போனீங்கன்னா Ctrl+C கொடுத்துட்டு பார்த்தா நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணுறேன். பிங்க் அகைன் நான் -C கொடுத்துட்டு 5 கொடுத்து பார்க்குறேன். நான் அப்போ யாரை கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கமெண்ட் வந்துச்சு. நான் அப்படியே என்டர் கொடுத்துட்டு அதனால தான் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியான மெசேஜ் அவுட்புட்டு வரலைங்க. ஸோ அகைன் பார்த்தா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு எக்ஸாக்டாக நான் என்ன எதிர்பார்க்கணும் அந்த அவுட்புட் வர வரைக்கும் பார்த்தா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்டான அவுட்புட் கிடைச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கோருக்கும் என்னால் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ அதனால் ஒன்று தான் கற்றுக்க முடியுமே கண்டி எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக பார்த்தா நான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதனாலே பார்த்தோன்னா இதை நான் அகைன் பார்த்தா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நெட்வொர்க் ஸ்லோவால் எனக்கு பார்த்தீங்கன்னா எரர் வருது. எரர் வரல, எனக்கு ஒர்க் ஆக மாட்டேது. நான் பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுத்துட்டு அகைன் நான் வெளியே வந்துடுறேன். Ctrl+C கொடுத்துட்டு நான் வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அகைன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பிங்க் -C கொடுத்துட்டு நான் 10 கொடுத்துருக்கேன். இங்கே 10க்கு என்னடா மீனின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா இந்த 10 லைன் மட்டும் வேணும். ஸோ இந்த சிக்கு அப்புறம் பார்த்தா நம்ம என்ன நம்பர் கொடுக்குறோமோ அத்தனை லைன் பார்த்தா நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதுதான் இந்த ஒரு பிங்கோட கமெண்ட்டோட வேலை. ஸோ இது நல்லா பார்த்து புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற கமெண்ட்டு பார்த்தா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்நெட் இல்லாமல் கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தா நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோஸை யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. நம்ம பார்த்தா நம்மளுடைய ஐபி எடுக்கிறதுக்கு கமெண்ட், அதாவது பார்த்தா CMDயில் ஓப்பன் பண்ணி நிறைய பேர் எடுப்பாங்க. அப்படி இல்லைனா போய் சோர்ஸ் ஃபைலில் போய் எதனா தேடிக்கிட்டு எப்படியாச்சும் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் விண்டோஸை யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னா எப்படி ஐபி எடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐபி வேணும்ப்பா, IPv4 வேணும், வெர்ஷன் 4 வெர்ஷன் 6 எனக்கு இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று கிடைச்சா போதுன்பான்னு சொல்கிற மாதிரி தான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஒரு கமெண்ட் ஐபி செக் பண்ணுற வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஐபியை வெரைட்டியாக நம்ம ஐபியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐபி வேணான்னு சொல்லலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடியே 1 by 1 சொல்லிக்கிட்டே வரேன். அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. அப்படியே போய் அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒர்க்
பண்ணுற இன்டர்ஃபேஸை சர்ஃபேஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு ஸோ உங்களுடைய நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் என்னென்னா IF கான்ஃபிக். இதுக்கு என்னடா இன்ஃபர்மேஷன், அதாவது பார்த்தா டிஃபைன் என்னடான்னு கேட்டிங்கன்னா இன்டர்ஃபேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஸோ ஒரு பராமீட்டர், ஒரு நெட்வொர்க்கிங் கேதரிங் எப்படி பண்ணுறது, அது மட்டும் இல்லை இங்கேருந்து ஒரு டேட்டாவில் ஒரு கிளைண்ட்லேருந்து சர்வருக்கு என்ன மாதிரி கம்யூனிகேஷன் நடக்குது, ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஐஃபிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் அந்த ஒரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறைய 3 ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. இதில் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இது மட்டும் வேணும்னு கேட்டிங்கன்னா IF கான்ஃபிக்னு கொடுத்துட்டு பார்த்தா அந்த ஈத்தோ நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு எக்ஸாக்டான, அதாவது பார்த்தா அந்த ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வெர்ஷன் 4 இருக்கலாம், வெர்ஷன் 6 இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த ஈத்தோ இது மட்டும் எனக்கு வேணும் நான் பார்த்தீங்கன்னா IF கான்ஃபிகில் கொடுத்துருப்பேன். சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா சரியான அவுட்புட்டை கொடுத்தாரான்னு கேட்டேன்னா கொடுத்துடுச்சு. ஸோ நம்ம மேலே என்ன டைப் பண்ணியிருந்தோமோ அகெயின் இது தான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இப்போ என்னடா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா IF கான்ஃபிக்லேயே பார்த்தா பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை பார்த்து நம்ம அப் பண்ணிக்கலாம், டவுன் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அப் டவுனுக்கு இதுக்கு என்னடா மீனிங் கேட்டிங்கன்னா ஸோ அப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதை இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா இந்த டவுன் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி, அதாவது பார்த்தா இல்லை நம்ம காணாமல் கூட போயிடலாம். அது எப்படி நம்ம மறுபடியும் வரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தா நம்ம IF கான்ஃபிகை வச்சு நிறையவே ப்ளே பண்ணலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தா ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். சரியாக பார்த்தா புரிஞ்சுக்கிட்டு இதை ப்ராக்டிக்ஸ் மஸ்ட்டாக பார்த்தா யூஸ் பண்ணிக்க வச்சுக்கிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மைண்டில் ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னா IF டவுன் கொடுத்துட்டு அந்த ஈத்தோவை மட்டும் கொடுத்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா ETH அது ஓ கிடையாது, 0. ஸோ நான் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ETH கொடுத்துட்டு நான் 0 கொடுத்து முடித்த உடனே பார்த்தா எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு பாருங்கள். அன்னவுன் இன்டர்ஃபேஸ், அதாவது பார்த்தா ETH 0ன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. என்னடா இது ஒன்றுமே புரியலைன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷனால் மட்டும்தான் பார்த்தா இதெல்லாம் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுற கீவேர்டு என்னென்னா சூடோ. ஸோ இதை பார்த்து நான் பல எபிசோட்ஸாக பார்த்தா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறதாலும் சரி, ஒரு டெலிட் பண்ணுறதாலும் சரி, நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனாக ஒர்க் பண்ணணும்னா இந்த மாதிரி சூடோ இந்த ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ண மட்டும்தான் உங்களால் முடியும். அகெயின் பார்த்தா நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். அகெயின் அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் பார்த்தா அப்படியே வந்திருக்கு. ஸோ IF கான்ஃபிக் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு அந்த ETHல 0ல் பார்த்தா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் வந்திருக்கு. டவுன் என்னடா ஒர்க் ஆகலைன்னு பார்த்தா நான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன். ஸோ இப்படி விட்டுற முடியாது. நம்ம ட்ரை பண்ணுற வரைக்கும் நமக்கான எக்ஸாக்டான அவுட்புட்டு கிடைக்கிற வரைக்கும் பார்த்தா நம்ம கன்சிஸ்டன்ஸாக பார்த்தா ட்ரை பண்ணிக்கிட்டே வரணும். அதுதான் ஒரு சக்ஸஸான கீன்னு சொல்லுவாங்க. சரி, அகெயின் பார்த்தா நான் ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தேன். சரி, வேறு எதனா ட்ரை பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதையும் ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே. நான் பார்த்தீங்கன்னா டவுனில் ட்ரை பண்ணாமல் இப்போ அப்போ ட்ரை பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சூடோ IF கொடுத்துட்டு அப்பு கொடுத்துட்டு பார்த்தா ETH கொடுக்குற கிடையாது 0 நான் கொடுத்து முடிச்ச உடனே பார்த்தா எனக்கு என்ன மாதிரி வருதுன்னு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அன்னவுன் இன்டர்ஃபேஸ் ETHன்னு பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அகெயின் பார்த்தீங்கன்னா நான் வேறு ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்பேன். யூஸ் பண்ண உடனே பார்த்தா நம்ம அப் பண்ணோம், டவுன் பண்ணோம், அது எல்லாமே பார்த்தா எனக்கு சரியான ரெஸ்பான்ஸாக வந்திருக்கும். பாருங்களேன், நீங்கள் அதுக்கு ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1 by 1 லைனாக சொல்லிக்கிட்டே வரேன். இதையும் பார்த்தா நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் டைப் பண்ணால் மட்டும், அதாவது பார்த்தா ப்ராக்டிக்ஸ் மஸ்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்காக பார்த்தா சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதில் பார்த்து நல்லா தெரிஞ்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா அகைன் சூடு அப் கொடுத்துட்டு நான் பார்க்குறேன், எனக்கு ஒர்க் ஆகலை. அப்படிலாம் இல்லை, சும்மா சொன்னப்பா நான். ஸோ ஒர்க் ஆகலைன்னு எதையுமே சொல்ல முடியாது. நான் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு கமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை நான் எப்படி உங்களுக்காக டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்கள். இதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க்கை பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸாக்டாக அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் நான் சொல்லணும். அந்த ஒரு காரணத்தால் மட்டும்தான் ஸோ இதை பார்த்து நான் அப்படியே வச்சுருக்கேன். சரி, நான் இதையும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வரேன். அப்படியே பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் இன்னும் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்கிற அந்த லைனக்ஸ் புக்கில் இருக்கிற நாலேஜ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஷேர் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு எஃபோர்ட்டை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைனக்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு வரும். அதுவும் பார்த்தா எவ்வளோ சீக்கிரமாக முடிக்கணும் நம்மளுடைய ஃபேமிலிஸ் கேட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிக்கணும். அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் வீடியோ அப்லோட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ வீடியோ மேக் பண்ணிக்கிட்டே வரும். அடுத்து என்னடா பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்ன கமெண்ட் இது தான். நான் இன்னொரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ IPI ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொடுத்து பாருங்கள். ஸோ நம்ம கொடுத்தோம் இல்லை IF கான்ஃபிக் அப்பில் கொடுத்தோம், டவுனில் கொடுத்தோம், எல்லாமே பார்த்தா இப்போ கலர்ஃபுல்லாக காமிக்க போகுது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணால் VI ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருப்போம். VI இந்த ஒரு பேக்கேஜை பார்த்தா நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஒரு கலர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு அந்த ஒரு VI பேக்கேஜ் தான் காரணம். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா அப்பு டவுனுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே IF கான்ஃபிகில் பார்த்தா யூஸ் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா கலர் இருக்குது, டவுன் பார்த்தா ரெட் கலர் இருக்குது, க்ரீன் பார்த்தீங்கன்னா அப்புன்னு இருக்குது. ஸோ இதை பார்த்து தெரிஞ்சுங்க. நமக்கு எக்ஸாக்டாக நம்ம எப்படி IF கான்ஃபிகில் IP எடுத்தோமோ அகெயின் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்த்தா கிளியராக எடுக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனாக இருந்தது, வெறும் லெட்டராக இருந்தது. ஸோ ஒன்றுமே புரியாது இருந்தது. நம்ம IPA ஸ்பேஸ் கொடுத்துட்டு கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும்.
கொடுத்த உடனே பார்த்தா நமக்கு எவ்வளோ கிளியராக கலர்ஃபுல்லாக நமக்கு எக்ஸாக்டான IPv4 வேணுமா IPv6 வேணுமா நமக்கு தேவையானதை ஈஸியாக எடுத்துக்கிற அளவுக்கு பார்த்தோன்னா இதில் நம்ம பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதால் கிளியராக இருக்குது. அப்படி நம்ம விஐ இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தோம் நம்ம எப்படி இருந்தோம்னா ஐஎஃப் கான்ஃபிக் நம்ம என்ன மாதிரி பேக்கேஜஸை படிச்சுக்கிட்டு வந்தோமோ ஸோ அகைன் அதில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்தோன்னா இப்போ இதில் ஸ்பெசிஃபிக்காக வேணுன்னா கூட எடுத்துக்கலாம். ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தோன்னா இந்த ஐபியில் இன்னும் பல விஷயங்களை பார்த்து நம்ம பண்ணலாம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஐஎஃப் கான்ஃபிகில் யூஸ் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா ஸோ 3 போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுவே IP7 கொடுக்க சொல்ல பார்த்தா நமக்கு 1 2 3ன்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐஎஃப் கான்ஃபிகில் பார்த்தீங்கன்னா நம்ம அப் பண்ணிக்கலாம் டவுன் பண்ணிக்கலாம். அகைன் பார்த்தோன்னா நம்ம IPAலையும் பார்த்தா நம்ம டவுன் பண்ணிக்கலாம் அப் பண்ணிக்கலாம் சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? IP லிங்க் கொடுத்துட்டு செட் ஈத்தோ நான் டவுன் கொடுத்துக்கிறேன். கொடுத்து முடித்தோடனே பார்த்தா எனக்கு ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. அதாவது பார்த்தா என்னென்னா ஆப்ரேஷன் நாட் பெர்மிட்டடுன்னு வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அங்கே எலிஜிபிளாக இல்லை. ஸோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களால மட்டும்தான் ஒரு அட்மின் அவங்களால மட்டும்தான் இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ண முடியும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அகைன் இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறதுல நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு என்னென்னா சுடோ. அகைன் பார்த்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. என்னாச்சுன்னு தெரில. எனக்கு பார்த்தா அதிலேருந்து அகைன் வெளியே வந்துடுச்சு. நான் அகைன் பார்த்தா ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ எனக்கான எக்ஸாக்டான ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் பார்த்தோன்னா நான் கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் என்னுடைய ஒர்க். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். நம்ம ஐஎஃப் கான்ஃபிகில் பார்த்தோன்னா இந்த கமெண்ட்டை யூஸ் பண்ண சொல்ல பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாக்டான கொஞ்சம் அவுட்புட் பார்த்தோன்னா கிடைச்சிருக்கும். சரி இதுவே நம்ம IPAவில் ஒர்க் பண்ண சொல்ல நமக்கு என்ன மாதிரி அவுட்புட்டு கிடைக்கும்? உங்களுக்கு எதனா ஐடியா இருக்கா? இல்லை சேம் அவுட்புட்டு தான் இதுலேயும் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா IPAலையும் ஸோ ஐஎஃப் கான்ஃபிக்லையும் பார்த்தா சேமாக தான் அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ இதுலேயும் தான் சேமாக கிடைக்குன்னு பார்த்தா நான் சொல்கிறவங்க எல்லாம் பார்த்தா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு என்னென்னா அதாவது நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுதா? இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் மேசிவ் அப்ரோச் கொடுத்தீங்கன்னா ஸோ நாங்கள் தினமும் பார்த்தோன்னா வீடியோ போகிறத கண்டினியூஸாக அதாவது கன்சிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா தினமும் மிஸ் பண்ணாத ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாத பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வீடியோவை போட்டு தள்ளிக்கிட்டு இருப்போம். நம்ம நெட்வொர்க்கிங் கான்செப்ட் வந்ததால் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் பார்த்தா நோட் பண்ணி வச்சுங்க. DNSனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டத்தை தான் பார்த்தா DNS சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு நம்பராக சொன்னால் IPன்னு சொல்லலாம். இதுவே பார்த்தா நமக்கு நேமாக வேணும் டொமைன் சொல்லுவாங்க பாரு, கூகுள்னு சொல்லுவாங்க பாரு, அதுதான் டொமைன் நேம்னு சொல்லுவாங்க. இந்த IPAவை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு IPயை டெலீட்டும் பண்ணிக்கலாம், அதே மாதிரி க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ பார்த்தா டெலீட் பண்ணலாமே இருக்குது. நமக்கான IP ஸோ ஐநெட்டுன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? ஸோ அதை பார்த்தா நம்ம டெலீட்டும் பண்ணிக்கலாம், எடிட்டும் பண்ணிக்கலாம், அதை பார்த்தா க்ரியேட்டும் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா டெல்லுன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ரிமூவ்னு யூஸ் பண்ணலாம், டெல்லுன்னு யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பார்த்தா நமக்கு லினக்ஸில் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் டெல்லுனா என்னென்னு டெலீட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துருப்பேன். ஸோ நான் எக்ஸாக்டாக கொடுக்குற கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. ஸோ கொடுத்து நீங்கள் அவசரப்பட்டு எதாவது டெலீட் பண்ண வேணாம்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாகும். ஸோ நிறைய பேருக்கு எரர் வரலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஐஃபியா கான்ஃபிக் கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா எரர் வரலாம். ஸோ அதனால் என்னென்னா பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக பார்த்தா தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சரி நீங்கள் பண்ணி எல்லாமே பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுடைய ஆர்கனைசேஷன் நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனாலும் சரி உங்களுடைய HR ஸோ டீம் மெம்பர் அட்மின் ஸோ இவங்க எல்லாம் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஐபியை சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது, ஸோ ஒரு ஐபியை டிலீட் பண்ணுறது, இந்த ஐபி வேணால் வேறு ஐபி வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. பெருசாக ஒன்றும் நீங்களாம் இதில் இந்த கமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் தெரிஞ்சுக்கங்க, இந்த ஒரு கமெண்ட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ உங்களுக்கு அவசியம் இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஸோ இதை சைபர் செக்யூரிட்டி அந்த ஒரு சைடில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஐபி சேஞ்ச் பண்ணணும், ஸோ இதை ஒரு க்ரியேட் பண்ணணும், இதை டெலீட் பண்ணிவிட்டு வேறு ஐபியை சேஞ்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா இதை நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல போர்ட்டுனா நான் என்னன்னு உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தோன்னா ETH நம்ம சொன்னோம்ல 0ன்னு சொன்னோம்ல அது ஒரு போர்ட்டு. அதுக்கப்புறம் நான் ETH 0 ஸோ அகைன் பார்த்தோன்னா இந்த ஒரு போர்ட்டு நம்ம 2 போர்ட்டை மட்டும் தான் கவனிப்போம். லாஸ்ட்டாக இருக்கிற WLN LAN இந்த ஒரு போர்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்க மாட்டோம். அது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் அவசியமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற V4 V6 அட்ரஸ் இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கவனிப்போம். ஸோ அதுதான் அந்த மேலே இருக்கிற ரெண்டுமே.
இந்த மாதிரி போட்டு நம்ம ஐஎஃப் கான்ஃபிக்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக போர்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு இன்டர்ஃபேஸில். ஸோ அதுதான் இது ஐபிஏக்கும் ஐஎஃப் கான்ஃபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இது மட்டும்தான். சரி, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐபி கான்ஃபிக்னா என்ன அர்த்தம், ஐபிஏனா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களை போட்டு நான் குழப்ப விரும்பல. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்த கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். அடுத்து நம்ம என்ன மாதிரி கமெண்ட்ஸை பார்க்க போகிறோம், ட்ரேசர் ரூட். ஸோ இந்த ட்ரேசர் ரூட் கமெண்ட் என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்து டெஸ்டினேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் ஸோ இங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ப்ரோட்டோக்கால் இங்கேயும் ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் என்ன ப்ரோட்டோக்கால் ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு தான், அதாவது பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ட்ரேசர் ரூட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் google.com கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஹேஷில் ஸ்டார் சிம்பிள் பார்த்தீங்கன்னா அகைன் அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, ஸோ எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் வருதோ ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ லெவலில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வராது. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா கட் ஆகிடும். அந்த ஒரு மீனிங்கை தான் குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டார் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அது ஃபங்க்ஷன் அதோட எக்ஸிக்யூட்டிவ் பார்த்தீங்கன்னா நடக்காது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இதுக்கு மேலே போனாக்கா ரிஸ்க் சொல்கிற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து என்ன கமெண்ட்னா, இந்த ட்ரேசர் ரூட்டை யூஸ் பண்ணி ஸோ இதில் நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கு இன்னொரு கமெண்ட்டும் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹெல்ப்னு கேட்போம். நிறைய ஆப்ஸ்லையும் சரி நிறைய வெப்சைட்லையும் சரி ஹெல்ப்னு கேட்டால் ஸோ அது பார்த்தா நமக்கு நிறைய சஜஷனை பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணும். சரி, அகெயின் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கு. நான் பார்த்தீங்கன்னா ட்ரேசர் ரூட் போட்டு ஸோ டபுள் ஐஃபன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஹெல்ப்னு கொடுத்து முடித்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு சம் அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. சரி, நம்ம இந்த மாதிரி லைனக்ஸோட கமெண்ட்ஸை வச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்ப்னு கேட்ட உடனே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. சரி, நம்ம அதை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன்ஸையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இங்கே அதுதான் மெயினாக பார்க்கணும். நிறைய பேருக்கு கமெண்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சிங்கன்னா அதுனா ஃபங்க்ஷன் வேலையை செய்யுது. ஸோ நான் மாரி மெத்தட்ஸை அங்கே உள்வாங்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தெரியாமல் பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ட்ரேசர் ரூட் இந்த மாதிரி எல்லா கமெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஹெல்ப்னு இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ நீங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டான அந்த ஒரு கமெண்ட்டை கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் எல்லா ரீசனும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருந்து கொடுக்கும். சரி, நான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணலாமேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேசர் ரூட் ஐஃபன் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு google.com கொடுத்து முடிக்கிறேன். சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இதுக்கு என்னடா மீனிங்னு கேட்டிங்கன்னா, அதாவது பார்த்தா இங்கே என்ன மாதிரி ஃபங்க்ஷன் நம்ம பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஐயே கொடுத்துருப்போம். சரி, அங்கே பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூகுளை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கேருந்து ஸ்டார்டிங்லேருந்து டெஸ்டினேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய யூடிபி ப்ரோட்டோகால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி, அதில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு நிறைய ஐபி அட்ரஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு கிளைண்ட்டும் சர்வரும் கம்யூனிகேஷன் பண்ண சொல்ல அங்கே இடையில் என்ன மாதிரி ரெக்வஸ்ட் போகுது, என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் நடக்குது, ஸோ எல்லாத்தையும் கேதர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் தான். ஸோ இப்படி போனால் மீனிங் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்படி சொன்னாக்கா ட்ரேசர் ரூட் இந்த மாதிரி கமெண்ட்டை பார்த்தா யூஸ் பண்ணுறாங்க. அகைன் இன்னொரு கமெண்ட்டும் இருக்குது, அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோவை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அப்படி தண்ணிலாம் குடிச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்ரேட்டடாக வீடியோவை முழுசாக பார்த்து முடிங்க. சரி, அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியும். நிறைய ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா அதை அலகேட் பண்ணியிருக்கு. சரி, நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு கிளைண்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வேணும்னு பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. சர்வர் பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் எங்களுடைய ரெஸ்பான்ஸை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கிற கம்யூனிகேஷன்ஸ் தான் இந்த ட்ரேசர் ரூட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்து கொடுக்குது. ட்ரேசர் ரூட் இந்த ஒரு கமெண்ட்டை பற்றி பேசணும்னு ஆரம்பித்தா பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையவே பேசிக்கிட்டு இருக்கலாம். சரி, நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ன கமெண்ட்டில் என்எஸ் லுக்கப்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட் இருக்குது. இந்த கமெண்ட் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை, இதனால் என்ன பர்பஸ் இருக்குது, ஸோ நமக்கு இது எந்த மாதிரி அளவில் நமக்கு யூஸ் ஆக போகுது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று விடாத சொல்கிறேன். இந்த என்எஸ் லுக்கப்புக்கு என்ன மாதிரி மீனிங்னு தெரியுமா? நேம் சர்வர் லுக்கப்னு சொல்லுவாங்க. சரி, இது என்ன மாதிரி பர்பஸில் வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும், நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இருக்காது. அதாவது பார்த்தா டிஎன்எஸ் அதுக்கான டொமைன் நேம் பார்த்தா நமக்கு தெரியாமல் இருக்கும். அது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது? இப்போ கூகுள்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குது. நம்ம அந்த ஐபி அட்ரஸை மட்டும் வச்சு நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? சரியான அது நேம் இல்லாமல் எப்படி கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். நிறைய பேருக்கு பார்த்தா ஐபி அட்ரஸை மெமரி பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். எவ்வளோ ஐபி வரும். ஸோ ஃபேஸ்புக்னா ஒன்று வரும், இன்ஸ்டாகிராம்னா ஒன்று வரும், யூடியூப்னா ஒன்று வரும், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருக்க முடியாது. அதனால தான் பார்த்தா இந்த டிஎன்எஸை அசைன் பண்ணாங்க. ஸோ டொமைன் நேம் சிஸ்டத்தை பார்த்தா அசைன் பண்ணதால் பார்த்தா கூகுள், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்தா இந்த என்எஸ் லுக்கப் கமெண்ட்டை
பார்த்தா எஃபெக்டிவாக பார்த்தா யூஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த என்எஸ் லுக்கப் கமெண்ட்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணலாம். நம்ம ஒரு ஐபி கண்டுபிடிக்கலாம், அதோட டொமைன் நேமை வச்சு பார்த்தீங்கன்னா ஐபி கண்டுபிடிக்கலாம், இல்லை ஐபி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதோட டொமைன் நேமை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களை பண்ணலாம். ஸோ அதுக்கான கமெண்ட் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஒன்று வீடியோ டிஸ்பிளே பண்ணுறேன், அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம டொமைன் நேமை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். ஸோ கூகுள்லாம் என்னென்னு எனக்கே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கேன். சரி, நான் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். என்எஸ் லுக்கப் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா google.com நான் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நாட் ஃபவுண்டட்னு வந்தது. இதுக்கு என்னடா மீனிங் கேட்டீங்கன்னா, நான் பார்த்தா ஸ்பேஸ் கொடுத்ததால் பார்த்தா எனக்கு எரர் வந்துடுச்சு. அகைன் பார்த்தா நான் ஸ்பேஸை கட் பண்ணிட்டு கொடுத்த உடனே பார்த்தா எனக்கு ஒரு அட்ரஸை கொடுத்துருக்கு. ஸோ கூகுளோட ஐபி அட்ரஸ் என்னென்னு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்சிடுச்சு. அகைன் பார்த்தீங்கன்னா இது கூகுள் மட்டும் தான் வேலை செய்ய மாட்டேன், அப்போத்துலேருந்து கூகுளில் மட்டும் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு எதுவும் ஒர்க் பண்ண தெரியாதான்னு கேட்டிங்கன்னா அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேணாம், அந்த ஒரு டவுட்டும் வேணாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்எஸ் லுக்கப் கொடுத்துட்டு Facebook.com கொடுக்குறேன். சரி, எனக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஐடியும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம் போட்டு முடிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா Facebook போட்டு முடிச்சிட்டியா? ஸோ இப்போ இன்ஸ்டாகிராமை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான அவுட்புட்டை கொடுத்துருக்கா இல்லை நீங்கள் பாருங்கள். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அசைன் பண்ணி கொடுத்துருக்கு, ஒரு ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதை வச்சு இப்போ ஒரு ஐபி அட்ரஸை வச்சு எப்படி டொமைன் நேம் கரெக்டாக இருக்கலன்னு செக் பண்ணல, அதையும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன், அப்படியே முழுசாக பாருங்கள். இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா என்எஸ் லுக்கப் கொடுத்துட்டு பார்த்தா நம்ம டொமைன் நேமை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சோம். இதுவே ஒரு ஐபி அட்ரஸ் கண்டுபிடிக்கிறது, ஐபி அட்ரஸை வச்சு ஒரு டொமைன் நேமை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வேறு எதனா கமெண்ட்டை சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே இல்லை. சரி, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். என்எஸ் லுக்கப் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் போட்டு முடிச்சு பேஸ்ட் பண்ண முடிஞ்சுன உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தெளிவாக பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிச்சிட்டேன். அகைன் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? இன்னும் வேறு என்ன இருக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சி நான் உங்களுக்காக சொல்கிறேன். சரி, நம்ம Facebook கண்டுபிடிக்கலாமா? Facebookோட ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த எபிசோட் ட்ரபிள் ஷூட் வர்சஸ் நெட்வொர்க்கிங் கான்செப்டை பற்றி நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நெட்வொர்க்கிங் கான்செப்டை புரியுது நிறையவே இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போனாக்கா இன்னும் பார்த்தீங்கன்னா டைமிங் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட போகலாம். நெட்வொர்க்கிங் கமெண்ட்டுக்கு மட்டுமே அவ்வளவு இருக்குது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நிறைய பல மோர் தென் வேர்ட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்லாம் கொட்டி கிடக்கு. சரி, நம்ம மெயினான கான்செப்ட் மட்டும் சொல்லணுமே, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணுமேனு காண்டி ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸை பற்றி நாங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சொல்லிக்கிட்டும் இருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் பார்த்தா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, ஸோ ஐபினா என்ன, டிஎன்எஸ்னா என்னன்னு பார்த்தா நிறைய கமெண்ட்ஸை பார்த்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாத்தையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு லைக்கே கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி, எல்லோரும் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கோர்ஸஸ் இருக்குது, ஸோ இதை நம்ம படித்தா நமக்கு ஒரு வேலை கன்ஃபார்மாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, அப்போ தான் அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். இங்கே யாருமே நம்ம டிஃபெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஸோ நம்ம எவ்வளோ கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிவிடுவாங்க. ஸோ கொஞ்ச நாளைக்கு தான் எதுவாக இருந்தாலும் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட பரவாயில்ல, சரி நம்ம கொஞ்ச நாளைக்கு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் அசிங்கப்படுத்திட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கில்லாம் வளர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கமெண்ட்டும் இருக்குது. இந்த கமெண்ட்டோட நேம் என்னென்னா நெட் ஸ்டார்ட்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கமெண்ட் என்ன மாதிரி வேலை செய்யுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தா நெட் ஸ்டார்ட் ஐப்பன் கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு, நிறைய டீட்டெயில்ஸையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. சரி, அப்படி இது என்ன தாண்டா வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் முழுசாக பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்டாக புரியும். நிறைய வேர்ட்ஸ்லாம் வருது, எல்லைனா லிசனிங்னு வருது, ஸோ ஏன்னா ஆள்னு வருது, இந்த மாதிரி பல டேர்ம்ஸ்லாம் வருது. அதுக்கான ரீசன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளாக, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கு. இல்லை, இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுங்க. இந்த மாதிரி நெட் ஸ்டார்ட் கமெண்ட் வச்சு இன்னும் பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா பண்ணலாம். இதுவே நீங்கள் யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு இன்டர்ஃபேஸ்லாம் வரலாம். இதுவே டி கொடுத்தீங்கன்னா இன்னும் பல இன்டர்ஃபேஸ்லாம் வரலாம். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தால் இன்னும் டைம் தான் ஓடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்டாக முடிக்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அப்படியே பேசிக்காக ஓவரால் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூ இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படியே வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக பார்த்துக்கிட்டே வாங்க. இன்னும் 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக முடிக்க போகிறோம் நான் நினைக்கிறேன். இந்த நெட் ஸ்டார்ட் கமெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேர்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே வருவேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இருக்கிற மாதிரி அவுட்புட்டை கொடுக்குதுன்னு நினச்சி பார்க்காதீங்க, டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது பார்த்து நான் ஒரு வேர்ட்ஸை ஆட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்ஸ் தருது நீங்களே பார்த்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ லென்த்தாக போதுனால பார்த்தீங்கன்னா என்னால் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆனால் நான் ஒரு கமெண்ட்ஸுக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன் டியூஐபி போட சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் எக்கச்சக்கமான கமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஸ்க்ரோல்
நான் ஸ்க்ரோல் பண்ண பார்த்தேன் எனக்கு பார்த்தீங்கன்னா போய்க்கிட்டே இருந்தது. இது எப்போ தானே நிற்கும்னு பார்த்தேன் எனக்கும் கன்ஃப்யூஷன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சரி TUPN கொடுத்து பார்த்தாக்கா பார்த்தீங்கன்னா அதுக்கான நேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணி வரும். ஐபி அட்ரஸ் நேமை பார்த்தீங்கன்னா அசைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி PI போட சொல்ல பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருந்து இப்போ என் போட சொல்ல பார்த்தீங்கன்னா அதுக்கான நேமை பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம்.